என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்றும் இல்லைப்பா, ஒயிட் பாஸ்தா செய்யலான்னு இருக்கேன்ப்பா. ஒயிட் பாஸ்தாவா இல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தாவா? ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. சூப்பர்மா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னமா? இந்தப்பா பாஸ்தா இது. எவ்வளோ எடுத்து வச்சிருக்க? ஒரு 1/4 கிலோ இது. 1/4 கிலோ. 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பால். பால். மைதா மாவு. ஓகே. இஞ்சி, இது பூண்டு. பூண்டு. இது வந்து சீஸ். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே. இது வந்து உப்பு, குடமிளகாய், கார்னு, பட்டர். அவ்வளவுதான்ப்பா. சூப்பர்மா. இன்கிரீடியன்ஸ் இவ்வளோ ஈஸியா இருக்குமா? அவ்வளோதானா? ஈஸியானதுப்பா. ஈஸியா சமைச்சு ஈஸியா முடிச்சிடலாம்ப்பா. அம்மா, ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? தண்ணி சூடாயிட்டு இருக்குப்பா. ஓகே. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும்ப்பா. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கணும். எதுக்குமா ஆயில்லாம்? ஒட்டாது. ஓ, பாஸ்தா ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஆயில் போடுற, ரைட்டா? இந்தப்பா. வெண்ணெய் இதை போட்டு வேக வச்சுக்கணுமா? ஆமாப்பா. ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும் இது. இது என்னம்மா குச்சிலாம் புதுசா இருக்கு, செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன புதுசா வச்சிருக்க? வியூவர்ஸ்க்காகவா? ஆமாப்பா, எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறாங்களாப்பா. ஆமா. உள்ள வச்சுட்டு என்னத்த பண்றது? அதனால எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஆமா. டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்துட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் வந்துட்டு அந்த ரெசிபியோடைய ஃபுல் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். சரிம்மா, நீ வேக வச்சதுக்கப்புறம் கூப்பிடுறியா? சரிப்பா. ஓகேம்மா, டன். என்னம்மா உன்னுடைய பாஸ்தா வெந்துச்சா? வெந்துச்சு பாருப்பா. இது எப்படி பாரு கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து எப்படி பார்த்தா தெரிஞ்சிடும். 2ஆவதுப்பா. ஆமாம், 2 ஆகலையே. ஆகுது என்ன? இப்போ இன்னும் கொஞ்சம் இதாகணுமா? இல்ல இல்ல, வெந்துடுச்சு. ஓகே. ஸோ இதை நல்லா வேக வச்சுக்கணும், கரெக்டா? ஆமா. இப்போ நெக்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? இது வடிகட்டிட்டு இப்போ சாஸ் ரெடி பண்ணணும்ப்பா. ஒயிட் சாஸ். அவ்வளோதான். ஈஸியான வேலை. இப்போ நான் வடிகட்டிடுறேன். அம்மா, ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு என்னம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் எடுத்து கடாயில போடணும்ப்பா. இது வேற கடையா? ஆமாப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, நீ பாஸ்தா வந்துட்டு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிட்ட. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ சாஸ் ரெடி பண்றேன். ஆமா. ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டு. ஓகே. இது வந்து 4 கியூப்ஸ் போட்டிருக்கேன். அமுல் பட்டர். ஓகே. அதே இதுல வந்து 4 ஸ்பூன் மைதா போடுறேன் நான். ஓகே. மைதா அண்ட் பட்டர். ஆமா. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இது வந்து நம்ம ஒயிட் சாஸ் செய்யறதுக்கான ரெசிபியா? ஆமாப்பா. அம்மா, இப்போ பாஸ்தா வந்து இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் கிடையாது. ஸ்ப்ரிங் இருக்கு, நீட்டா இருக்கு, சங்கு இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். சங்குல செஞ்சிருக்கலாம்லம்மா? சங்கு செம்ம ஷேப்பா இருந்திருக்குமே. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கேம்மா. பார், மைதாவும் பட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது இப்போ வந்து பால் எடுத்து போடணும்ப்பா. ஓகே. இது பால் எப்படி வேக வச்ச பாலா இல்ல எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சூடு பண்ணா பால் இருந்தாலும் சரி, சூடு பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து போட்டு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே. கட்டி கட்டியா ஆகாம பாத்துக்கணும். ஆமாம்மா, கட்டி கட்டியா ஆகுது, வராம பாத்துக்கணும். நம்ம அது ஆகாம பாத்துக்கணுமா? ஆமாப்பா. ஓகே. பல வித்தைகளை கையில வச்சிருக்கியம்மா நீ. எப்படிமா? சமையல் ஒரு கலை சொல்றேன்ல. ஆமா. ஈஸியானது. நல்லா ரசிச்சு ருசிச்சு செய்யணும். என்ன சம்பாதிக்கிறதே சாப்பிடுறது தான். பாரு, ஈஸியா இருக்கு பாரு. ஆமா. ஆமாம்மா, ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஆமா. இப்போ வந்து என்ன மறண்டியா? இல்ல ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் நீயே வீட்ல செஞ்சிட்டியா? ஆமாப்பா. சூப்பர். அம்மா, இதெல்லாம் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா எவ்வளவு ஆகும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சமைக்கிறேன் பாரு, எல்லாரும் கத்துக்குங்க. ஈஸியான சமையல். நியூ கப்பிள்ஸ், பேச்சுலர் பசங்க எல்லாமே செய்யலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும்ப்பா. கொஞ்சோண்டு சொல்லி இவ்வளவு போடுற? இல்ல, கொஞ்சோண்டு தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா அந்த கலரு. நல்லா ஸ்மெல் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்ப வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிருக்கேன். ஓகே. கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். ஓகே. இது வந்து பூண்டு நறுக்கி போட்டது. நறுக்கி போட்டிருக்கியா பூண்டு நீ? ஆமா, கட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த குடமிளகால கொஞ்சோண்டு. இது தேவையான அளவு உப்பு. உப்பு கண்டிப்பா போட்டாகணும். ஆமா. இப்போ போட்டு நல்லா அதை கிண்டிட்டே இருக்கணும். அவ்வளோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இதில் வந்து பாஸ்தா எடுத்து போட்டுற வேண்டியதுதான்.
அவ்வளோதான் முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. ஈஸியான சமையல். சூப்பர்மா, பார்க்குறதுக்கே செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? ஆ என்னென்ன கலர் இருக்கு பாரு, எல்லோ, கிரீனு, ரெட்டு எல்லாமே இருக்கு பாரு. ஆமாம்மா, பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. அம்மா இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னதுமா இதில்? இதப்பா இந்த பாஸ்தா இருக்குல்லப்பா, ஆமாம் வேக வச்சிருக்கேன் பாரு, ஆமாம். அதை எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த வேக வச்ச பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாஸில் போட்டுற போட்டுருணும். வேண்டியதான். போட்டு ஒரு கிண்டிட்டு ஆ சீஸ் போட்டுற வேண்டியதான். மறுபடியும் சீஸ் போடணுமா? அது பட்டர் தானே போட்டது நான். கரெக்ட். பட்டர் தான் போட்டேன். இப்போ வந்து சீஸ் போட போகிறேன். சீஸ் போட்டுறணும். ஏன் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக? ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கும், க்ரீமியா இருக்கும். இது ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா கூட போடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா சீஸ் போட்டுக்கலாம். கரெக்டா? ஆமா. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குமா, அப்படியே ரெஸ்டாரண்ட்ல பார்க்குற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், என்ன ஈஸியானதுப்பா. சீஸ் பா இது. அது சீஸா? ஆமா. ஸ்டார் ஷேப்ல இருக்க சீஸா? ஆமா. பாருங்க, என்னென்னவோ எடுத்துட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும்பா. சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான். நல்ல ஐட்டம்ஸ்லாம் போட்டு செஞ்சாதான் டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு இப்போவே நாக்கு ஊறுதுமா. அதோ 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சூப்பர். அப்புறம் வேற என்ன சொல்ல விரும்புற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? வீடியோவை என்ன பண்ணணும்? பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணுமோ டவுட் சொல்லுங்க, என்ன சமைக்கணுமோ அதையும் சொல்லுங்க, சமைச்சு காட்டுறேன். சூப்பர்மா. ரெடி ஆயிடுச்சு பாருப்பா. அவ்வளோதானா? அவ்வளோதான்ப்பா. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.